நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் இவ்வார புனிதர்கள். தடம் தந்த தகைமை. நல்ல மரமெல்லாம் நல்ல கனி தரும். நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனிகளை கொடுக்கும். முற்காலத்தில் இறைவாக்குரைப்பவர் ஆட்டுத்தோலினாலான மேலாடையை அணிவது வழக்கம். அது ஓர் அடையாளமாக கருதப்பட்டது. காலப்போக்கில் பணமும் மதிப்பும் பெறும் நோக்கில் பலர் ஆட்டுத்தோலாடைகளை போர்த்தி கொண்டு தாங்களும் இறைவாக்கினர் என சொல்லி தெரு தெருவாய் திரிந்தனர். ஆனால் அவர்களது வாழ்க்கை முறை உண்மைக்கும் நன்மைக்கும் புறம்பாக இருந்தது. அவர்களின் நோக்கமெல்லாம் பணம் பணம் பணம். இவர்களது போலித்தனத்தை தோலுரிக்கவே இயேசு நல்ல மரம் நல்ல பழம், தீய மரம் தீய பழம் என்ற பொது சிந்தனையை புது சிந்தனையாக்கி புகட்டுகின்றார். நம் எண்ணங்கள் நன்றானால் வார்த்தைகள் நன்றாகும். நம் வார்த்தைகள் நன்றானால் செயல்கள் நன்றாகும். நம் செயல்கள் நன்றானால் வாழ்க்கை நன்றாகும். நல்லெண்ணம் இல்லாத ஒருவரிடமிருந்து நல்வாழ்வை எதிர்பார்க்க முடியாது. போலித்தனத்திலிருந்து உண்மைத்தனத்தை எதிர்பார்ப்பது தவறு. நல்ல மனிதரின் வாழ்வில் மிக முக்கிய பகுதி யாரும் கவனியாத நற்செயல்களில் அடங்குகிறது. என் செயல்கள் நற்கனிகளெனில் எவை எவை, தீக்கனிகளெனில் எவை எவை. இறைவா, நீர் என்னை படைத்ததன் நோக்கம் நான் நற்கனி தரும் மனிதனாய் வாழ மாற்றுவோம் என்ற தலைப்பில் இவ்வாரம் திரு அவை சிறப்பிக்கும் புனிதர்களின் வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்வோம். புனித ஜான் மரிய வியானி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. அன்புக்குரியவர்களே, புனிதர் என்ற புகழ் சிலருக்குத்தான் பொருத்தமாக அமையும். அந்த சிறப்பு புனிதரான ஜான் மரிய வியானியின் வாழ்வில் பொருந்தி நிற்கின்றது. புனித ஜான் மரிய வியானிக்கு உலகம் சார்ந்த அறிவு குறைவு என்று அறியப்பட்டாலும், மற்ற குருக்களால் தனிமைப்படுத்தப்பட்டாலும், கடவுளோடு மட்டும் தனித்திருப்பது புனிதம், இறைவனோடு இணைந்திருப்பது ஞானம் என்று உலகிற்கு உறுதியாய் அவரின் வாழ்வு வெளிப்படுத்தியது. அனுபவத்தில் அறிந்த கிறிஸ்தவத்தின் பெருமையை உணர்ந்தவராய் குருவாக வாழ வேண்டும் என புறப்பட்டவருக்கு ஏராளமான தடங்கல்கள். அவற்றை கடந்து குருமடத்தில் சேர்ந்த புனிதருக்கு படிப்பின் வடிவில் அதிகமாய் சவால்கள். ஜான் மரிய வியானி இறையியல் மறை உண்மைகளை புரிந்து கொள்வதும் லத்தீன் மொழியை கற்றுக்கொள்வதும் மிகப்பெரிய சவாலாக மாறியது. இதனால் குருவாக வேண்டிய நேரத்திலும் குருப்பட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. இச்சவாலை சாதனையாக தன் பக்தியிலும் நம்பிக்கையிலும் வெளிப்படுத்தியதால் அவர் குருவாக உயர்த்தப்பட்டார். இவரது திறமை குறைவாக மதிப்பிடப்பட்டதனால் ஒதுக்குப்புறமான சிறிய பங்காகிய ஆர்ஸ் கிராமத்திற்கு வியானி அனுப்பப்பட்டார். வெறும் அடையாள கிறிஸ்தவ மக்களாக எந்த தெய்வ நம்பிக்கையும் இல்லாத கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பணியாற்றத் தொடங்கினார். தனது ஜெப வாழ்வாலும் தவ முயற்சிகளினாலும் மக்களின் மத்தியில் நம்பிக்கையை என்றெடுத்தார். மனமாற்றத்தினால் வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையை மக்களின் உள்ளங்களில் பதித்தார். இதன் வழியாக பல்வேறு மக்கள் ஒப்புரவு சாதனத்திற்காக ஆர்ஸ் நகரை நோக்கி படையெடுத்தனர். படிப்படியாக உண்மையான மனமாற்றத்தின் தந்தையாக மக்கள் மத்தியில் உயர்ந்து நின்றார். இதனால் ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் ஒப்புரவு சாதனம் வழங்கும் குருவாக வாழ்ந்து காட்டினார்.
இன்று அவர் குருக்களின் இரண்டாம் சிக்ஸ்துஸ் மற்றும் தோழர்கள். அன்பர்களே, இரண்டாம் சிக்ஸ்துஸ் தமக்கு முன் பதவியிலிருந்த திருத்தந்தை முதலாம் ஸ்தேவானின் அணுகுமுறையிலிருந்து வேறுபட்ட விதத்தில் செயல்பட்டு திரு அவைக்கு உள்ளே நிலவிய பூசல்களுக்கு தீர்வுகள் கண்டார். ரோமை மன்னன் வலேரியன் முதலில் கிறிஸ்தவ மதத்தின் மீது சகிப்புத்தன்மை காட்டினாலும் பின்னர் அதை மிக கடுமையாக துன்புறுத்தினார். இதன் காரணமாக பல ஆயர்களும் குருக்களும் கொல்லப்பட்டனர். கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக கல்லறை தோட்டங்களில் வழிபாடு நிகழ்த்துவது தடை செய்யப்பட்டது. அரசு ஏற்பாடு செய்த வழிபாடுகளில் பங்கேற்று ரோமை தெய்வங்களுக்கு பலி செலுத்த கிறிஸ்தவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டனர். கிபி 258 ஆண்டு ஆகஸ்ட் 6 கிறிஸ்தவர்கள் வழிபாடு நடத்திய போது சிக்ஸ்துஸ் ஓர் இருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது அரச இராணுவத்தினர் திடீரென அங்கு நுழைந்து திருத்தந்தை சிக்ஸ்துஸையும் அவரோடு இருந்த 4 திருப்பணியாளர்களையும் கழுத்தை வெட்டி கொன்றனர். ஒரு சில நாள்களுக்கு பின் இன்னும் 3 திருத்தொண்டர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக கொல்லப்பட்டனர். மறைச்சாட்சியாக உயிர் துறந்த இரண்டாம் சிக்ஸ்துஸின் உடல் ரோமை கலிஸ்டஸ் கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் கொல்லப்பட்ட போது அன்பர்களே, புனித டோமினிக் என்னும் சாமிநாதர் 1170 ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலுள்ள காஸ்டல் என்னும் இடத்தில் பிறந்தார். டோமினிக் அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று 1203 ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1205 ஆண்டு அவர் ஓஸ்மா நகரில் இருந்த ஆயர் தியோகோ தி அனசெடோ என்பவரோடு சேர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் வழியில் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் அல்பீஜியன்ஸ் என்னும் தப்பறை கொள்கையால் தவறாக வழிநடத்தப்பட்டிருந்தார்கள். இவர் திருத்தந்தை 3ஆம் இன்னசென்டை சந்தித்து தப்பறை கொள்கைகளை எதிர்க்கவும் இயேசுவின் நற்செய்தியை மக்களுக்கு அறிவிக்கவும் ஒரு சபையை நிறுவினார். அதன் பிறகு டொமினிக் தன்னோடு 6 சகோதரர்களை சேர்த்துக் கொண்டு அல்பிஜியன்ஸ் எனப்படும் தப்பறை கொள்கையை முழு மூச்சோடு எதிர்த்தார். அது மட்டுமல்லாமல் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைத்தார். டொமினிக் அன்னை மரியாவின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலை பக்திக்கு அவர்தான் தொடக்கமாக இருந்தார். ஜெபமாலையில் சொல்லக்கூடிய மங்கள வார்த்தை ஜெபத்தின் வழியாக மரியா மீட்பு திட்டத்தில் எப்படி பங்கேற்றாள் என சிந்திக்க அழைத்தார். அது மட்டுமன்றி மரியாவோடு இயேசுவை பற்றியும் தியானிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கற்பித்த ஜெபத்தையும் அதன் உள்ளே இணைத்தார். இவ்வாறு அவர் ஜெபமாலை பக்தி எங்கும் பரவவும் அதன் வழியாக அடுத்து திருச்சிலுவையின் புனித தெரசா பெனடிக்டா மறைச்சாட்சி விழாவை ஆகஸ்ட் 9 கொண்டாடுகின்றோம். இவர் ஒரு யூதர் குலத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டார். பல புனிதர்களின் வரலாற்றை ஆர்வமுடன் வாசித்து அவர்களைப் போல வாழ வேண்டும் என்று விரும்பினார். இவர் தனது சிறுவயதிலேயே தந்தையை இழந்தார். இதனால் தாய் மிகவும் கடினப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தார். தெரசா மிகவும் அறிவாளியாக திகழ்ந்தார். பல அறிவியல் அறிஞர்களின் நூல்களை வாசித்தார். அப்போது தன் தாய்க்கு உதவி செய்யும் நோக்குடன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உதவி செய்ய சேர்ந்தார். அக்குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் தன் தாயைப் போலவே கைம்பெண்ணாக இருந்தார். தன் கணவரை நினைத்து திருச்சிலுவையை நோக்கி கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபித்தார். தொடர்ந்து ஜெபித்த அப்பெண்ணினால் கிறிஸ்தவ மதத்திற்கு தானும் மாற வேண்டும் என்று தூண்டப்பட்டார். அப்போது அவ்வூரில் இருந்த பங்கு தந்தையை அணுகி தன் விருப்பத்தை தெரிவித்தார். அதன் பின் முறைப்படி ஜபங்களை கற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவராக மாறினார். பங்கு தந்தையின் அறிவுரையின்படியும் விருப்பப்படியும் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் பயின்று ஆலய காரியங்களில் ஈடுபட்டார். நன்கு கற்றுதேர்ந்த தெரசா யூத குலத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு மாறிய பின் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியராக பணியாற்றினார். மிகச் சிறப்பாக பணிபுரிந்த அவர் ஹிட்லர் ஆட்சியால் பாதிக்கப்பட்டார். ஹிட்லரால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார். அவ்வேளையில்தான் ஒரு நாள் கார்மேல் மடத்திற்குள் தஞ்சம் புகுவதற்காக நுழைந்தார். நாளடைவில் அக்கன்னியர்களில் தானும் ஒருவரானார். பலமுறை ஹிட்லரால் துன்புறுத்தப்பட்ட போதும் தான் ஒரு கிறிஸ்தவள் என்றே கூறினார். இதனால் ஹிட்லர் யூதகுலத்திற்கு மேலும் பல துன்பங்களை கொடுத்தான். அப்படி இருந்த போதும் கூட இறைவனை இறுக பற்றி கொண்டு தொடர்ந்து ஜெபித்தார். ஹிட்லரின் பிடியிலிருந்த போதும் கூட உடனிருந்த மக்களிடையே போதித்தார். இதனால் ஹிட்லராத்து ஆகஸ்ட் 10 புனித லாரன்ஸ் திருத்தொண்டருடைய திருநாளை கொண்டாடுகின்றோம்.
ரோமையில் வேத கலாபனை நடைபெற்ற போது திருத்தந்தையை பிடித்து கொலைகளத்திற்கு கொண்டு போனார்கள். லாரன்ஸ் அழுது கொண்டு பின் சென்றார். திருத்தந்தை திரு அவையின் செல்வங்களை ஏழைகளுக்கு வழங்கும்படி அவருக்கு உத்தரவிட்டார். ஏராளமாக வழங்கும்படி லாரன்ஸ் திருப்பாத்திரங்களையும் விற்றுக் கொடுத்தார். ரோமை அதிகாரி ஒருவன் லாரன்ஸை நோக்கி, திரு அவையின் திரவியங்களையெல்லாம் எனக்கு காட்டு என்றான். 3 நாள்களுக்குள் அவ்விதம் செய்வதாக லாரன்ஸ் வாக்களித்தார். ஆனால் குருடர், செவிடர், சப்பானி ஆகிய ஏழைகளுக்கு கோவில் உடைமைகளை பகிர்ந்தளித்துவிட்டு அவர்களையே கூட்டமாக சேர்த்துக்கொண்டு அரசனை அணுகி, இதோ இவர்கள்தான் திரு அவையின் திரவியங்கள் என்றார். மன்னன் சினங்கொண்டான். புனிதரை பிடித்து இரும்பு கட்டிலில் கிடத்தி அதன் அடியில் நெருப்பு மூட்டும்படி கட்டளையிட்டான். இவரோ சுடர்விட்டு எழுந்த நெருப்பின் கொடுமையை பொறுத்து கொண்டே மகிழ்வாய் இறைவனை புகழ்ந்தார். ரோமை மக்கள் மனம் திரும்பவும் கிறிஸ்தவ விசுவாசம் உலகமெங்கும் பரவவும் கடைசி மூச்சு விடும் வரை ஜெபித்து உயிர் துறந்தார் புனிதர் லாரன்ஸ் திருத்தொண்டர். இவரது சாவை கண்ட பல அவிசுவாசிகளான அதிகாரிகள் கிறிஸ்தவர்களானார்கள். கிபி 258 ஆண்டில் இவர் உயிர் துறந்தார். அன்பர்களே, ஒரு சிறிய ஜெபத்துடன் இந்நாள் நிகழ்வை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அன்பான இயேசுவே, நீர் ஏற்படுத்திய இந்த திருச்சபையை பல மனிதர்களின் புனிதமான இரத்தத்தை கொண்டு இன்றும் புனிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர். இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த புனிதர்களுடைய வாழ்வு எங்களை மாற்றும்படி எங்களை ஆசிர்வதியும். எங்களிடத்திலே இருக்கக்கூடிய மிதமெஞ்சிய செல்வப்பற்று, எங்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கே உரிய காரியங்களை களைந்துவிட்டு விண்ணகத்திற்குரிய காரியங்களை இந்த புனிதர்களின் வழியிலே நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்களும் புனிதர்களாகலாம் என்ற நம்பிக்கையிலே இவர்களுடைய வாழ்வை படித்தறிந்து இன்னும் எங்கள் வாழ்வை மேன்மைப்படுத்திக் கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு துணையாயிருந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய அன்னையாம் தாய் திரு அவை மீது நாங்கள் எப்போதும் அன்பு கொள்ளவும், அந்த தாய் திரு அவைக்கு நாங்கள் எப்போதும் பிரமாணிக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்கவும், அந்த தாயினுடைய அன்பை எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நற்செய்தி அறிவிப்பாளர்களாக நாங்கள் மாறவும், இந்த புனிதர்களுடைய வாழ்வும் இந்த புனிதர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த நாளிலே எங்களை நிரப்பும்படி செய்தருளும். நாங்களும் புனிதர்களாகலாம் என்ற அந்த நம்பிக்கையோடு எங்கள் வாழ்வையே இந்த புனிதர்களின் வாழ்வை யோசித்து மாற்றிக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு அருளீந்தருளும். புனிதர்களுக்கெல்லாம் புனிதராக விளங்கும் அன்னை மரியாள் வழியாகவும் அன்பு தந்தை வளனார் வழியாகவும் இந்த மன்றாட்டுகளை உம்மிடம் கேட்டு ஜெபிக்கின்றோம். ஆமேன். வாழ்வை மாற்றுவோம் என்ற தலைப்பில் திரு அவை சிறப்பிக்கும் இவ்வார புனிதர்கள் குறித்த சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. இத்துடன் இன்றைய நாள் வத்திக்கான் வானொலியின் ஒளிபரப்பு நிறைவுக்கு வருகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.